அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஈரோட்ல பெரியாரே வெறும் மண்ணுடா, இது என்னடா பெரியார் மண்ணு. திராவிடம் என்பது நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட இந்த தமிழர்களை ஒடுக்கி அவர்கள் நிலங்களை துண்டாடி ஆட்சி அதிகாரத்தில் கோலேச்சுவதற்கான ஒரு ஆயுதம் தான் திராவிடம். ஐயா கருணாநிதி அவர் வந்து 1972 கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததனுடைய விளைவு சிங்கள ராணுவத்தினுடைய 850 பேருக்கு மேற்பட்ட மீனவர்களை வந்து வெட்டி வங்கக்கடலில் வீசிய அவலம் எந்த தேசத்திலையும் இல்லை. கேரளா 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈழ தேசத்தை அடித்து நொறுக்கும் பொழுது அதற்கு துணை நின்றது ஐயா கருணாநிதி. அவருடைய திராவிடம், அந்த திராவிடத்தினுடைய வேர் அந்த பெரியாரை கருவறுக்காமல் தமிழர்களுக்கான விடுதலை இல்லை என்பதுதான் இன்று நாங்கள் கூறுகிறோம். திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்னாகும்? எப்படி ஒன்னாகும்? திராவிடத்திற்கு நின்று மொழி இருக்கா? திராவிடத்திற்கு நாடு இருக்கா? திராவிடத்தினர் என்ன தத்துவார்த்தம்? திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணு. கர்ம வீரர் காமராஜரும் பெரியார் எப்படி ஒன்னாகும்? நிற்கும். நாம் தமிழர் கட்சி என்பது நாங்கள் தனித்து நிற்போம். எவ்வளவு பெரிய படை கூட வரட்டும், நாங்கள் 2026 என்பது அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி. அது செங்கோட்டையனுடைய அவருடைய முடிவு, அவருடைய தாவேகா கட்சியில் சேருவது என்பது அவருடைய கொள்கை. அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வந்து எந்த முரண்களோ தத்துவார்த்தமான ஒரு பிரிவினவாதம் எதுவுமே இல்லை. அந்த விஜய் வந்து வீட்டுக்கு வந்து நான் வந்து கார் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் கொடுக்குறேங்கிறது வந்து மீண்டும் இந்த தமிழர்களை வந்து மடைமாற்ற வேலை. இது வந்து இதெல்லாம் வந்து திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே அவனுக்கு வந்து நாடாள வேண்டும் என்ற அந்த பிம்பத்தை வந்து நம்ம உடைக்கணும். விஜய பார்க்கணும், அவர்களுக்கான என்ன ஒரு தத்துவம் இருப்ப. நாம் தமிழர் வீதிக்கு வந்து படிப்பகத்தை திறப்பதற்கு பதிலாக வந்து சாராய கடை திறந்து இன்றைய இளைஞர்கள் 90 பேர் 190 பேர் வந்து கஞ்சாவும் சாராயமும் இருக்கிற அத்தனை மது பழக்கத்திற்கும் வந்து அடிமையாகி அதுல வந்து எதிர்காலமே இன்னைக்கு கேள்விக்குறியாக நிக்குது. மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்க. பெரும் ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக வெல்லுவோம். இப்ப போட்ட கடலமாமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரத்துல வந்து கொலைகள், தொடர்ந்து கொலைகள், கொள்ளை. எதற்கு கொலை செய்யறான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் அது வேலையில்லா திண்டாட்டம். ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் விரும்புறாங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்.